ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவியோட கதை. அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து சிறிய கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டுக்குருவி முட்டையிட்டு இருக்குது. அதோட கூட்டை பெரிய ஆழி அலை ஒன்று அடிச்சுக்கிட்டு போயிட்டதுனால கடல்கிட்ட போய் கோவத்தோட சண்டை போட்டிருக்கு சிட்டுக்குருவி. என்னுடைய முட்டைகளை நீ திருப்பி கொடுன்னு. ஆணவத்தோட முட்டைகள்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடல் சொன்னது. அதுக்கு கோவப்பட்ட சிட்டுக்குருவி, உன்னோட கடல் நீர் அத்தனையும் பற்ற வச்சாவது என் முட்டைகளை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு தன்னுடைய சிறிய சிறகுகளால் அந்த கடல் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. இதை கண்டு நாரத முனிவர், இந்த சிறிய சிட்டுக்குருவி இவ்வளோ பெரிய ஆழி கடலை எப்படி நீரை காலி செய்யும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட போய், சிறிய சிட்டுக்குருவியோட முயற்சியை பார்த்தீங்களா, இது போய் கடல் கூட போட்டி போடுதுன்னு சொல்லி நகைச்சிருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கருட பகவான் உடனே கிளம்பி கடலில் எச்சரிச்சிருக்கு. அதோடைய முட்டையை அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கல அப்படின்னா கடல் நீரை வற்ற வச்சு நான் சிட்டுக்குருவியோட முட்டையை மீட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு கடலில் அதோட முட்டையை அதுக்கு திருப்பி கொடுத்துருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் கட்டாயம் நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். கடவுள் நேரில் வர முடியல அப்படின்னாலும் கடவுள் மாதிரி ஒருத்தரை கட்டாயம் அனுப்பி வைப்பார். ஆபத்தில் உதவுறவங்க தானே கடவுளே எல்லாத்துக்கு நேரில் வர முடியாது. கடவுளுக்கு பதிலாக வந்த கருட பகவான் கடவுளோட அம்சமாக தான் உதவி இருக்கிறாரு. இதில் சிட்டுக்குருவி செஞ்சது, எந்த வகையிலையும் நான் என் முட்டைகளை விட்டுட்டு பின்வாங்க மாட்டேன், என்னுடைய முட்டைகள் எனக்கு வேணும்னு தாய்மை உணர்வோடு போராடின சிட்டுக்குருவியை கண்டு கருட பகவானும் விஷ்ணு பகவானும் சிட்டுக்குருவிக்காக கடலையே காலி செஞ்சு அதோட முட்டைகளை மீட்டு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா கடவுள் கட்டாயம் நம்ம கூட எப்பயுமே இருப்பார். நம்மளுக்கு தேவையானது என்னமோ அது நடந்துகிட்டு இருக்கும். நம்ம முயற்சியை செய்வோம், கடமையை பலனை எதிர்பார்க்காதோட நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டே, பலனை எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சிறிய சிட்டுக்குருவி கடலை பார்த்து பயந்து பின்வாங்கலைங்க. அதோட முட்டை வேணுங்கிறதுல அதில் உறுதியாக இருந்துச்சு. அதனால தான் கடவுள் உதவி செஞ்சார். நம்மளுடைய முயற்சி என்னங்குமோ அதை நம்ம செய்வோம். நம்மளுடைய கடமையும் முயற்சியும் நேர்மையாக இருக்குது அப்படின்னா கடவுள் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுக்கானதை நம்மளுக்கு செய்வாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி சின்ன சிட்டுக்குருவி கடலையே அடிக்க நினச்சது தான் அதோடைய முயற்சி. அதோட தாய்மை அதோட முட்டையை விட்டுட்டு போகிறதுக்கு விடலை. இது போல் சிட்டுக்குருவி மாதிரியே நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை கட்டாயம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சிட்டுக்குருவிக்கு இருக்கிற தைரியம் கூடவா நம்மளுக்கு இல்லை? ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற விடியா சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள தகவலை நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.